வணக்கம். இந்த பதிவு பாண்டிச்சேரிக்கு போடுறோம். பாண்டிச்சேரி முதலமைச்சர் அவர்களுக்கும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களுக்கும் யூடிஐ முருகன் ஒரு லைவ் போட்டிருக்கேன் ஐயா. 16/9/2024 மகாத்மா காந்தி மருத்துவமனையில் சில பிரச்சனைகள் இருக்குன்னு கலெக்டர் ஆஃபீஸுக்கு சொல்லியிருக்கோம். ஃபோனை போட்டு பேசியிருக்கோம். அதோட ரெக்கார்டிங்கும் நம்ம எடுத்திருக்கோம். கலெக்டர் பிஸியாக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு கலெக்டர் ஆஃபீஸில் நமக்கு ரிப்ளை பண்ணுறாங்க, ஃபோன் எடுத்து அட்டன் பண்ணுறாங்க. நம்ம அந்த கம்ப்ளைண்ட்டை சொல்கிறோம். ஹாஸ்பிட்டலில் உள்ள குறைகள் இருக்குது. ராஜீவ்காந்தி மருத்துவமனை பாண்டிச்சேரியில் சில பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதில் A to Z அந்த பேப்பர் பேனா கூட அது தேவையில்லைன்னு சொல்லி கலெக்டர் ஆஃபீஸில் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம் நேற்றுக்கு. சரி சார், நீங்கள் கலெக்டர் ஆஃபீஸில் நீங்கள் கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க, கம்ப்ளைண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி. சரி வரேன்னு சொல்லிட்டோம். ½ அன் ஹவரில் போலீஸை வச்சு யூடிஐ முருகனை அட்டாக் பண்ணுறீங்க. எப்படி நம்ம போலீஸுக்கு வர முடியும்? நம்ம லஞ்ச ஒழிப்பு சங்கம். எப்படி இது யாருடைய தவறு? முதலமைச்சர் கூர்ந்து கவனிக்கணும். பாண்டிச்சேரி முதலமைச்சர் சொல்கிறேன், பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களுக்கும் உங்களுடைய ஃப்ரெண்டு நான் யூடிஐ முருகன் பேசுகிறேன். காவல்துறையில் எஃப்ஐஆர் எப்படி போடுவீங்க? புதுச்சேரியில் மாவட்ட ஆட்சியரே மாத்திர மாதிரி இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா A to Z புதுச்சேரியில் உள்ள அனைத்து காவல் நிலையங்களையும் ஃபுல்லாக எல்லா அதிகாரி A to Z ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். முதலமைச்சருக்கு சொல்கிறேன், நிறையா தப்பு நடக்குது ஐயா. நீங்கள் எனக்கு தமிழ்நாட்டில் ஃபுல் சுதந்திரம். நான் மோடிஜியோட ஃப்ரெண்டு. எனக்கு புதுச்சேரியில் என்ன இருக்குது? ஒரு மாவட்ட ஆட்சியரை பார்க்க வரேன்னு ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறேன். ஏன்னா உடனே போலீஸை வச்சு உடனே போலீஸுக்கு வாங்க நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ண என்ன பண்ணுவீங்க ஐயா? ஒன்றுமே இது ஒரு முடியை கூட நீங்கள் பிடுங்க முடியாது. தயவு செய்து சொல்கிறேன், கலெக்டரை சொல்கிறேன், வன்மையாக கண்டிக்கிறேன். இது நீதிபதியும் புதுச்சேரியில் எடுத்துக்கணும். ஹாஸ்பிட்டலோட டீன் சரியில்லை, அந்த நிர்வாகம் சரியில்லைன்னு சொல்லி நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணி லைவ் போட்டு எல்லாம் கொடுக்குறோம். ஒரு போலீஸை வச்சு பாக்கெட்டில் கையை விடுறீங்க. யூடிஐ முருகனை எப்படி விடுவீங்க? செல்லை பிடுங்குறீங்க. என் பணத்தை காணும். இப்போ நான் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன், 600 ரூபா பணத்தையும் எடுத்துட்டான்னு சொல்கிறேன். நான் வெக்கமா இல்லையா? அது புதுச்சேரி காவல் நிலையத்துக்கு இது ஒரு இழுக்கு இல்லையா? மாவட்ட ஆட்சியருக்கு ஒரு தப்பு இல்லையா? அது ஐயா, உங்கள்கிட்ட நான் யூடிஐ முருகனை உங்கள்கிட்ட நேராக வர சொல்லிட்டீங்க. இருக்கிற அந்த RI தாசில்தார் ப்ராப்ளம்லாம் அப்படியே இதுவும் இருக்குங்க. அந்த ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் பேனா பேப்பர் கூட சரியில்லைன்னு சொல்கிறோம். வெளி மாநிலத்திலேருந்து வரவங்கள மாவட்டத்திலேருந்து வரவங்கள மாநிலத்திலேருந்து வரவங்களை என்ன பண்ணுறாங்க, இங்கே பார்க்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் இந்த செக்டரில் அந்த வண்டியை தள்ளிட்டு போகும்போது காசு வாங்குறாங்க. அந்த டீன் அந்த செக்யூரிட்டிக்கு சம்பளம் 8000 7000 போட்டுட்டு 14000 13000 அக்கௌண்ட்டில் எழுதி வச்சுருக்காங்க. இது எங்கே போகுதுங்கிறத நம்ம கேட்குறோம். சோசியல் சர்வீஸு, ஆல் இண்டியா சர்வீஸு, யூடிஐ முருகன், வெப்சைட்டு, CID ஆஃபீஸர், பிரைவேட் லிமிடெட். அனைத்து காவல்துறை அதிகாரிகளும் தூக்கி அடிக்கணும். எல்லாம் ஐயா, காவல்துறை அதிகாரிகள்னு சொல்கிறேன். யூடிஐ முருகனை அழைச்சிட்டு கேள்வி மேலே கேள்வி கேட்குறீங்க. உங்களுடைய பாத்திரம் பண்ணலாம் மூட்டை கட்டி வச்சுக்கிங்க. எந்த ஊரில் எங்கே அடிப்பேன்னு தெரியாது. மாவட்ட ஆட்சியர் ஐயா நீங்களே திருடனா இருக்கிற மாதிரி தெரியுது. அருண் தம்புராஜை நம்ம தூக்கியிருக்கோம். கடலூர் மாவட்ட ஆட்சியரை தூக்கி பந்தாடி இருக்கோம். ஒரு மாவட்ட ஆட்சியரோட ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணுறோம். அரை மணி நேரத்தில் வர சொல்லிட்டு நீங்கள் போலீஸை அனுப்பி என் மேலே எஃப்ஐஆர் போட பார்க்குறீங்க. என்ன பண்ணுவீங்க? முதலமைச்சர் கூர்ந்து கவனிக்கணும். PM மோடிஜிக்கும் அதோட விளக்கத்தை அனுப்பணும். பொதுமக்கள் எல்லாமே இந்த வீடியோவை பார்க்கணும். என்னையா நடக்குது தமிழ்நாட்டில்? மோடிக்கு ஆப்போசிட்டான அரசு எதிர்கட்சியாக இருந்தாலும் எனக்கு அவ்வளோ சுதந்திரம் இருக்குது தமிழ்நாட்டில். எங்கே வேணாலும் போகலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். உண்டியல் பஸ்ஸில் அது இதுன்ட்டு மக்களை சந்திக்கிறேன். அவ்வளோ ஒரு இது கிடக்குது. ஒரு மோடிஜியோட ஒரு ஃப்ரெண்டை நீங்கள் அடித்து தாக்குறீங்கன்னா கடலூர் மாவட்ட ஆட்சியருக்கு எவ்வளோ துணிச்சல் இருக்கும்? உங்கள் வீடியோவை பாருங்கய்யா. பாதி வீடியோ அதில் எடுக்கப்படலை, லைவில் போட்டிருக்கோம். இது அதிகார ஆட்சியெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது.
இமிடியேட்டாக சொல்கிறேன், ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் இருக்கிற அத்தனை அதிகாரியும் செக்யூரிட்டியிலேருந்து A to Z மாற்றப்பட வேண்டும். இதை முதலமைச்சர் கூர்ந்து கவனிக்க வேணும். ஐயா, அதிகாரத்தை பயன்படுத்தி UTI முருகனை அவமானப்படுத்தியிருக்காங்க. அதை பற்றி எங்களுக்கு பரவாயில்ல. போட்டு 2 பேர் போட்டு பிடிச்சி கிடிச்சு நசுக்கி செல்ல பாக்கெட்டில் உள்ள கையை ஒரு மீடியா, நம்ம வந்து பிரதமருடைய ஃப்ரெண்டு, யூடியூபரு, பொதுநல சேவகர், லஞ்ச ஒழிப்பு சங்க தலைவர், இப்படி ஒரு 5-6 போஸ்டிங்கை நம்ம வச்சுட்டு இருக்கிறவங்கள நீங்கள் போட்டு நசுக்கி இது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ண முடியும்? மாவட்ட ஆட்சியர் தான் நாங்கள் கேட்குறோம். ஐயா, உங்கள்கிட்ட நாங்கள் வரேன்னு சொல்லியிருக்கோம், அரை மணி நேரத்தில் வாங்கன்ட்டு. நீங்கள் உடனே போலீஸ் அனுப்பி இது பண்ணிங்கன்னா என்னையா தப்பு நடக்குது? நீங்கள் வந்து ஒரு நல்ல வழியில் போகிற மாதிரி தெரியலையே மாவட்ட ஆட்சியர். லைவில் போட்டிருக்கேன் பாருங்கள். சில பேர் வந்து வீடியோ எடுத்திருக்காங்க, அங்கே ஒரிஜினலாக நடந்தது. உங்கள் கேமராவை பாருங்க ஐயா. மாவட்ட ஆட்சியர் அவர்களே, நீங்களும் வந்து புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் அந்த ஜாமான் குண்டாங்கன்னா பாத்திரம்லாம் கட்டி வைங்க, எங்கே தூக்கி எங்கே உங்களை அடிப்பாங்கன்னு தெரியாது. மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது யாராக இருந்தாலும். தமிழ்நாட்டில் அவ்வளோ சுதந்திரம் கிடைக்குது. 15 மாவட்ட ஆட்சியரை பார்த்துருக்கோம். ஃபோன் பண்ணால் போதும். நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்க பயப்படுறீங்க. ஐயா, இனிமே வந்து அதிரடி வேட்டையாக இருக்கும். நாங்கள் ஒன்றும் செய்ய மாட்டோம். நீங்கள் வந்து போலீஸ் எல்லாம் வச்சு அடித்து நீங்கள் நசுக்குன்னு நினச்சிங்கன்னா மொத்த போலீஸுமே இருக்காது. இப்போ ஆப்பு ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் அந்த மேடம் இருக்காங்க, அவங்கள மொத்தமாக தூக்கணும். அவங்கள கணக்கு பார்க்கணும், CBI கணக்கு பார்க்கணும். அவங்க என்ன சொத்து வாங்கியிருக்காங்க, என்ன போயிருக்காங்கன்னு. ஒரு செக்யூரிட்டிலேருந்து வந்து 7,000 8,000 சம்பளம் கொடுத்து 13,000 15,000 வாங்கியிருக்கேன். அந்த பணம்லாம் எங்கே போச்சுன்னு புதுச்சேரியில் முதலமைச்சர் கவனிக்கணும். ஐயா, இது வந்து இந்தியா ஃபுல்லாக வேட்டையாட நம்மளை போட்டிருக்காங்க ஐயா. எளிமையாக கஷ்டப்பட்டு நம்ம போயிட்டுருக்கோம். 42 பேர் என்னை சேர்த்து இந்த சங்கத்தில் இன்னும் அப்ரூவல் ஆகலை. பயங்கரமாக போயிட்டுருக்கு. பொதுமக்களுக்காக நல்லது செய்யணும். அந்த ராஜீவ்காந்தி இதில் அடுத்தது போடுற அந்த டீன், அந்த மேடத்தெல்லாம் தூக்கிட்டு A to Z அந்த MDலேருந்து எல்லாத்தையும் தூக்கிடணும். டாக்டருங்கள் வந்து ஒரு சில டாக்டர் வந்து சரியில்லைன்னு நீங்கள் வந்து பாருங்கள். நல்லா இருக்கிறவங்கள வச்சுக்க, நல்லா தூக்கிங்க. மக்களுக்கு அநியாயம் நடக்குது ஐயா. வெளி மாவட்டம் மாநிலத்திலேருந்து வர்றவங்களா புதுச்சேரி நிர்வாகம் என்ன கேட்குது? இந்த ராஜீவ்காந்தி மருத்துவமனை வெளியிலேருந்து வராதிங்க. தாய்க்கும் செய்க வந்து ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நாங்கள் பொறுப்பு இல்லை, ஏன் வரீங்கன்னு கேட்குறாங்க. இன்னும் உங்கள் வீட்டு ஹாஸ்பிட்டல் அது பொதுமக்களுக்காக செய்கிற சேவையை நீங்கள் உலகத்தில் எங்கே நடந்தாலும் இந்த UTI முருகன் குரல் கொடுப்போம். இது வந்து சீக்ரெட் ஆப்ரேஷன். நாங்கள் மக்களாக தான் எங்களை போட்டு உங்களை வந்து ரைடு வைப்போமே தவிர அதை கூட இதை கூடன்னு கேட்டால் எல்லாம் கோவிந்தா தான், ஒன்றுமே இருக்காது. புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் வன்மையாக கண்டிக்கிறோம். ஐயா, நீங்கள் உங்கள்கிட்ட வரேன்னு சொல்லிட்டோம். உங்கள் PC பேசியிருக்காப்புல, உங்கள் ஆஃபீஸில் பேசியிருக்காப்புல. எப்படி அரை மணி நேரத்தில் போலீஸ் வந்து என்னை வழிகட்டாமல் எடுத்துகிட்டு போகுது? அனைத்து புதுச்சேரியில் அனைத்து அந்த கலெக்டரை பூரா தூக்கணும். RI தாசில்தார்லாம் வந்து நிறைய லஞ்சம் இருக்குது, போலீஸ் எல்லாம் பக்காவாக இருக்குது. A to Z புதுச்சேரியில் 15 நாளில் சேஞ்ச் ஆகணும். முதலமைச்சருக்கு அன்போடு கேட்குறேன். இந்த பதிவு பிரதமருக்கும் கொண்டு போகிறேன். பொதுமக்களை இதை கூர்ந்து கவனிக்கணும். தமிழ்நாட்டில் அத்தனை கலெக்டர் வந்து என்ன வேணுமோ செய்கிறேன் சார், செய்கிறாங்க, எல்லாம் நல்லது நடக்குது. ஒரு ஸ்டாலின் ஆட்சியில் நல்லது நடக்குது. புதுச்சேரியில் ஒரு மோடியோட கூட்டணி, மோடியோட நண்பனை நீங்கள் நசுக்கிறீங்க. நான் UTI முருகன் ஒரு ஃபோனு போட்டால் போகிறோம். மோடிக்கு என்ன செய்யணுமோ செஞ்சுருவாப்புல. மக்களுக்கு நல்லது செய்யணும்னு கேட்குறேன். இருக்கிறத செய்யுங்க. அடுத்தது வந்து மகாத்மா காந்தி ஹாஸ்பிட்டலில் ரைடு வைக்க போகிறோம். அது எப்படி வைக்கிறோம் என்னன்னு கிடையாது, சீக்கிரட்டாக அங்கே உள்ள ஆலையை வச்சு கூட நாங்கள் எடுத்துருவோம். அன்புடன் கேட்குறேன் புதுச்சேரி மாவட்ட ஆட்சியருக்கு. நேற்றுக்கு நடந்த சம்பவம் வந்து உங்கள்கிட்ட பாதி சொல்லியிருக்கு. பொய்யான ரிப்போர்ட்டர்லாம் வந்து பொய்யான இது பண்ணி மாறி இருக்கு. அனைத்து போலீஸ் ஸ்டேஷனும் A to Z யாரெல்லாம் வந்து சம்மந்தப்பட்ட அதிகாரியோ இல்லை மாவட்ட ஆட்சியரோ யார் வந்தாங்களோ அவங்கள பூரா நிரந்தர சஸ்பெண்ட் பண்ணணும். எப்படி பண்ண முடியும்? நான் மாவட்ட ஆட்சியரை பார்க்க போகிறேன், அரை மணி நேரத்தில் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வரேன். என்ன எப்படி போலீஸ் அனுப்புறீங்க? எப்படி நான் பொய்யான வீடியோ எடுக்க முடியும்? எப்படி பொய்யா போட முடியும்? ஹாஸ்பிட்டலுக்காக போலீஸ் பூரா கேட்குறீங்க. நன்றி ஐயா. அடுத்த ஆப்ரேஷனில் வந்து நாகை மாவட்டமும் காரைக்கால் நல்லா இருக்குது, பாண்டிச்சேரியில். அடுத்தது வந்து நான் தமிழ்நாட்டில் வந்து நாகை மாவட்டம், மயிலாடுதுறை.
இதெல்லாம் நாங்கள் பயந்தவங்க கிடையாது. சும்மா இதை ஊதி விட்டுட்டு போகிறது. இந்த போலீஸாரெலாம் பூச்சாண்டி காட்டாதீங்க ஐயா. நானே வந்து நிறையா வந்து பூச்சாண்டி இடத்தெல்லாம் காட்டியிருக்கேன். புதுச்சேரியில் அனைத்து போலீஸ் அதிகாரிகளும் ₹1 லஞ்சம் வாங்கலைன்னு சொல்ல முடியுமா? சொல்லுங்கள் ஐயா. நல்ல வேலை போலீஸ் ஸ்டேஷன் எங்கன்னு தெரியாமல் இருந்தேன். உங்கள் ஆள் இட்டுட்டு போய் உங்கள் போலீஸ் ஸ்டேஷனை காமிச்சிட்டாரு. வெப்சைட்டில் இருக்க ரெண்டு அரசாங்கமா சங்கு உங்களுக்கு ஊன்னு ஊதிடும். நான் பாட்டு செவனேன்னு ஹாஸ்பிட்டலில் தானே எடுத்து கலெக்டர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். சொல்லுங்கள் பார்ப்போம். அட்டெண்டராக போயிருக்கேன். எல்லாத்தையும் நீங்கள் இது பண்ணி போட்டுறீங்க. லைவில் போட்டு உங்களுக்கு எடுத்துருக்கோம். என் பாக்கெட்டில் விட்டு உள்ளே விட்டு பணத்தை எடுத்துட்டீங்கன்னு சொல்கிறோம். புதுச்சேரி மாவட்ட ஆட்சியரை பந்தாடுறோம், தூக்குறோம். ஐயா ஜாமான் மூட்டை முடிச்செல்லாம் எடுத்து வச்சிங்க. நன்றி வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம். இதை கூர்ந்து கவனிக்கணும். அனைத்து மாவட்ட ஆட்சியரும் இதை சப்போர்ட் பண்ணணும். நிறையா தமிழ்நாட்டில் சுதந்திரமாக இருக்கும். எங்கே உண்மை போகிறோம், எங்கே உண்மை வரோம், அவ்வளோ இது பண்ணி கொடுக்குறாரு ஸ்டாலின். வீடியோ பார்க்குறவங்க எல்லாம் சப்ஸ்கிரைபரு. நீங்கள் என்ன புதுச்சேரியில் என்ன பண்ணுறீங்க? மோடியோட ஒரு ஃப்ரெண்டு அடித்தா ஒரு ஃபோனு எல்லாமே புதுச்சேரியே எல்லாமே தலைக்கீழே திருப்பி போடப்படும், தோசை போடுற மாதிரி. என்னம்மா இது? இந்த பூச்சாண்டி வித்தெல்லாம் வந்து புதுச்சேரியில் அனைத்து பெரிய பெரிய மருத்துவமனை இருக்குது. வர மக்களை அன்போடு அரவணைக்கணும். கையை நட்டி காசு வாங்கக்கூடாது. அதுக்கு மேலே நாங்கள் என்ன பண்ணுறோம், சின்ன ஆளை பிடிக்கல, பெரிய டீனை பிடிக்கிறோம். எல்லாம் டீலிங் தான், கான்ட்ராக்ட் தான். எல்லாம் கான்ட்ராக்டுக்காரங்களுக்கு டீலிங். கலெக்டர் வரைக்கும் காசு போகுது, போலீஸுக்கு காசு போகுது. தற்பொழுது வந்து ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு மேல் அதிகாரி அந்த மேடங்கிட எல்லாத்துக்கும் சங்கு ஊதியிருக்கோம். அடுத்தது இந்திரா காந்தி மகாத்மா காந்தி மருத்துவமனைக்கு வந்து ரைடு இருக்குது. பெருசாக தான் தூக்குறோம், சின்ன அதெல்லாம் பிடிக்கலையா. சுண்டல் எதுவும் பிடிக்கல, பெருசாக பாருங்கள். எந்த ஒரு இதையும் வந்து துன்புறுத்தக்கூடாது. ஒரு வெப்சைட்டு சிஐடி ஆஃபீஸர் மோடிக்கு ஃப்ரெண்டை நீங்கள் துன்புறுத்திட்டீங்க. அதனால் புதுச்சேரி மக்களுக்கு இது ஒரு நல்ல செய்தி. போலீஸ்காரங்க A to Z பூரா எல்லாம் பந்தாட போகிறோம், சேஞ்ச் ஆக போகுது. கலெக்டர் பூரா எல்லாம் வேலை முடிக்க போகிறோம். RI தாசில்தார் தலாரிலேருந்து A to Z கதை வேலை முடிஞ்சுது. சரியா? இந்த போலீஸ்காரங்களாம் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டால் A to Z இன்ஸ்பெக்டர் இருந்தாலும் சரியா, பாத்திரம் பண்ணத்தெல்லாம் வந்து மூட்டை கட்டிங்க, இப்படியே கட்ட ஆரம்பிச்சிருங்க. வச்சுட்டான் கொல்லி ஒருத்தன். செவனேன்னு போனோம். நாங்கள் வந்து மாவட்ட ஆட்சியரை சந்திக்க போனாங்கள கூட்டு வந்து குறுக்க நீங்கள் வந்து இது பண்ணுறீங்க. தயவு செய்து என்ன சொல்கிறேன், உங்களுக்கு அப்புறம் அவசரத்தில் வந்து வேலை போட்டாலும் போக முடியாது. இந்த பாத்திரம் பண்ண 1-2 ஹோட்டலில் சாப்பிட்டாலும் பரவாயில்ல. புதுச்சேரியில் மாவட்டத்தில், புதுச்சேரி மாநிலத்தில் அனைத்து அதிகாரிகளும் இந்த இருக்கிற குண்டாங்கண்டா மிக்சி கிரைண்டர் பாத்திரத்தெல்லாம் கொஞ்சம் மூட்டை கட்டி வச்சிங்க. நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் போனால் உங்களுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் என்று அன்போடு முடிக்கிறேன். இதுக்கு மேலே அதிரடி தொடரும். புதுச்சேரி மாவட்டத்தில் A to Z ₹1 லஞ்சம் வாங்குறாங்க. ஃபினிஷ் கதம் முடிக்கிறோம் கதையை. அன்புடன் UTI முருகன், PM மோடிஜியின் ஃப்ரெண்டு, வெப்சைட் CID ஆஃபீஸர் ப்ரைவேட் லிமிடெட். காசுக்காக வேலை செய்யலை ஐயா. நாங்கள் சோசியல் சர்வீஸ் பண்ணுறோம். எங்களுக்கு 5 வருஷம் கழிச்சு தான் சம்பளம் வரும். சங்கத்தில் ஒரு 10,000 20,000 கொடுப்பாங்க. உயிர் பயம் எங்களுக்கு இல்லை. அனைத்து இது மட்டும் இல்லை, புதுச்சேரியை முடிச்சுட்டு இந்தியா முழுவதும் சூறாவளி சுற்றுப்பயணம் செல்ல தயாராக இருக்கிறோம். புதுச்சேரி முதலமைச்சரும் புதுச்சேரி தலைமை செயலக அதிகாரிகளும் உடனடியாக எல்லா கலெக்டரும் மாற்றிருங்க ஐயா. புதுச்சேரியில் ஒரு போலீஸு எதுவுமே இருக்கக்கூடாது. பூரா எல்லாத்தையும் தூக்கி தலைகீழ அடிங்க. என்னையா நான் மாவட்ட ஆட்சியரை போய் பார்க்கணுங்கிறேன். என்ன வந்து ஒரு பிரதமருடைய ஃப்ரெண்டுக்கே இந்த அளவுக்கு ஒரு அநியாயம் நடக்குதுன்னா ஏழை எளிய மக்களுக்கு எப்படி நடக்கும்? பிரதமரை கேளுங்க. UTI முருகன் உங்களுக்கு ஃப்ரெண்டா இல்லையான்னு அவர் சொன்னதா ஐயா. வழிகட்டமாக பண்ணி பாக்கெட்டில் எப்படி கையை விட்டு செல் எடுக்கிற, பாக்கெட்டில் வைக்கிற லைவில் போகிற செல் எடுத்து ஒரு போலீஸ்காரர் 2 பேர் போட்டு அமுக்கி என்னை புழிஞ்சு வழிகட்டமாக எடுக்கிறீங்க. மோடிஜி அவர்களே, புதுச்சேரி மாவட்டத்தில் அனைத்து துறையில் உள்ள அதிகாரிகளும் தூக்கி பந்தாட வேண்டும். அன்போடு அழைக்கிறேன். அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்குது பாருங்கள், ராஜீவ்காந்தி மருத்துவமனை, மகாத்மா காந்திலாம் உள்ள அந்த டீன் இருக்காங்க பாருங்கள், MD, ஃபுல்லாக A to Z ஃபுல்லாக மாற்றணும். நன்றி, வணக்கம்.